கடந்த பதிவில் இந்து திருமணம் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டு அந்த நிபந்தனைகளை விளக்கி கூறினேன். இந்த பதிவில் இந்து திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்து திருமண சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்து திருமணம் என்பது சமூக வழக்கங்கள் பழக்க வழக்கங்களுக்கும் சமூக சடங்குகளுக்கும் உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன சடங்குகள் என்று இந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு சமூகத்திலும் என்னென்ன சடங்குகளை பின்பற்றுகிறார்களோ அந்த சடங்குகளை பின்பற்றி திருமணம் நடத்த வேண்டும், அவ்வளவுதான். ஒருவேளை ஏதாவது ஒரு சமூகத்தில் சப்தபதி என்ற வழக்கம் இருந்தால் அந்த சப்தபதி வழக்கம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சப்தபதினா என்னென்னா, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதன் பொருள் என்னென்னா 7 படிகள், 7 ஸ்டெப்ஸ் என்ன மீனிங் அதுக்கு. அதாவது ஹோமகுண்டத்தை 7 முறைகள் மணமகனும் மணமகளும் சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போதும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நான் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வேன், அன்பாக நடந்து கொள்வேன் என்ற மாதிரியான ஒரு உறுதிமொழிகள். இந்த 7 ஸ்டெப்ஸ் எடுத்து முடித்த பிறகு இந்த திருமணம் முடிவடைந்ததாக கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு சமூகத்தில் இந்த சப்தபதி வழக்கம் இருந்தால் 7 முறைகள் கணவனும் மனைவியும், அதாவது மணமகளும் மணமகனும் ஹோமகுண்டத்தை சுற்றி வந்த பிறகுதான் திருமணம் முடிந்ததாக பொருள். 6 முறை 5 முறை சுற்றினால் போதாது. ஆனால் இந்த சப்தபதி வழக்கம் ஒரு சமூகத்தில் இல்லை என்றால் அது பற்றி கவலை இல்லை. சப்தபதி வழக்கம் சில சமூகங்களில் தென்னிந்தியாவில் கூட இருந்து வந்த ஒரு வழக்கம்தான். தற்போது அந்த வழக்கம் ஏதாவது சமூகத்தில் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியவில்லை. ஆனால் தென் மாவட்டங்களில், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நிறைய சமூகங்களில் ஹோமகுண்டத்தை மணமகனும் மணமகளும் 3 முறை சுற்றி வரும் வழக்கம் இருக்கிறது. அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். புரோகிதரை வரவழைத்து ஹோமகுண்டம் வளர்த்து திருமணம் முடிந்த பிறகு, தாலி கட்டிய பிறகு 3 முறை ஹோமகுண்டத்தை சுற்றி வரும் வழக்கம், 7 முறை அல்ல. இப்போ அந்த சமூகத்தில் 3 முறை தான் இருக்குதுன்னா 3 முறை சுற்றினால் போதும். தேனி போன்ற சில மாவட்டங்களில் புரோகிதரை அழைத்து திருமணம் செய்வதில்லை. ஊர் நாட்டாமை முன்னிலையில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஹோமகுண்டம் எல்லாம் வளர்ப்பதில்லை. மணமகன் மணமகள் ஹோமகுண்டத்தை சுற்றி வரும் வழக்கம் கிடையாது. அங்குள்ள சமூகங்களில் நாட்டாமை வைத்து திருமணம் செய்வது வழக்கம் என்றால் அந்த வழக்கப்படி தான் திருமணம் செய்து முடிக்க வேண்டும். அது செல்லக்கூடிய திருமணம் தான். இந்த சட்டம் பொதுவாக இந்தியா முழுமைக்கும் உள்ள சட்டம். ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக ஒரு துணை சட்டம் இங்கு இருக்கிறது. பிரிவு 7A என்ற ஒரு சட்டப்பிரிவை இந்து திருமண சட்டத்தில் தமிழக அரசு சேர்த்தது 1967. என்ன காரணம் என்றால், சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை திருமணம் போன்ற திருமணங்களை அங்கீகரிப்பதற்காக இந்த சட்டப்பிரிவு அதில் சேர்க்கப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சட்டப்பிரிவு செல்லக்கூடிய சட்டப்பிரிவாகும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேலே குறிப்பிட்ட மதச்சடங்குகள், ஜாதி சடங்குகள் பின்பற்றி நடத்தக்கூடிய திருமணம் போக, நண்பர்கள் முன்னிலையில், உறவினர்கள் முன்னிலையில் அல்லது பிற நபர்கள் முன்னிலையில் ஒரு மணமகனும் மணமகளும், உன்னை நான் இன்று முதல் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் மனைவியும், உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கணவனும் சொன்னால் போதும், திருமணம் முடிந்து விட்டதாக பொருள். வேறு எந்த விதமான சடங்குகளும் செய்ய தேவையில்லை. ஒரு உறுதிமொழி மாதிரி சொன்னால் போதும். அந்த சட்டத்தில் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்படி வாய்மொழியாக சொல்லாமலே மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது வெறுமனே மாலை மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது தாலி கட்டி கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த முறைகளில் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி திருமணம் செய்து கொண்டால் அது செல்லத்தகுந்த திருமணம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நண்பர்கள் முன்னிலையில் அல்லது உறவினர்கள் முன்னிலையில்
அல்லது பிற நபர்கள் முன்னிலையில் அது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க, பிற நபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னா. அதனால் ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் முன்னிலையில் இந்த மாதிரியான ஒரு திருமணம் செய்து கொண்டால் அது செல்லத்தகுந்த திருமணம் தான். இதனால தான் இப்போ காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் செல்லக்கூடிய திருமணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. காரணம் என்னென்னா, காவல் அதிகாரிகளும் மனிதர்கள், ஒரு பிற நபர்கள்ங்கிற வகையில் அவங்க வருவாங்க. உறவினர்கள், நண்பர்கள்னு இல்லாட்டா கூட அண்ட் ஆர் அதர்ஸ்னு இருக்குது, பிற நபர்கள். பிற நபர்கள்ங்கிற வகைப்பாட்டின் கீழ் காவலர்கள் வருவதால் காவலர்கள் முன்னிலையில் காவல் நிலையத்தில் நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர்கள் இருவரும் சொல்லி கொண்டால் போதும், திருமணம் முடிந்துவிட்டது. பெரும்பாலும் மாலை மாற்றிக்கொள்வார்கள். திரைப்படங்களில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது மோதிரங்கள் மாற்றிக்கொள்வது, இல்லை தாலி கட்டிக்கொள்வது, ஏதோ ஒன்று வகையில் அந்த திருமணம் நடந்தால் போதும், செல்லக்கூடிய திருமணம். இப்போ பதிவாளர் அலுவலகத்தில் சில நேரங்களில் நண்பர்கள் முன்னிலையில் இது போன்ற திருமணங்கள் நடக்கின்றன, செல்லக்கூடிய திருமணங்கள். ஒரு வினோதமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது. அந்த வழக்கில் என்ன பிரச்சனை என்னென்னா, வழக்கறிஞர் அலுவலகத்தில் திருமணம் நடந்தது. இந்த வகையில் தான் நடந்தது, மாலை மாற்றிக்கொண்டு அந்த மாதிரி வகையில் நடந்தது திருமணம். அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, வழக்கறிஞர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அதுக்கு உயர்நீதிமன்றம் நடத்தி வைக்க முடியாது, வழக்கறிஞர்கள் வேலை இல்லை, அது இந்த திருமணத்தை நடத்தி வைத்த வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பில் சொல்லியிருந்தார்கள். திருமணத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியமாக ஒரு இடத்துல போய் சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னிலையில் சொன்னால் போதாது. பொதுமக்கள் அறியும் வகையில், சமூகம் அறியும் வகையில் இந்த திருமணத்தை பறைசாற்ற வேண்டும். அந்த டிக்ளரேஷன் வெறுமனே ஏதோ ஒரு ரூமில் நடக்கக்கூடாது, பொது வெளியில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் பறைசாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு செல்லும்போது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் தேவையில்லை, சட்டத்திலே அப்படி சொல்லவில்லை, உறவினர்கள் முன்னிலையில் அல்லது பிற நபர்கள் முன்னிலையில் நடந்தால் அது செல்லத்தகுந்த திருமணம்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடந்தாலும் அது செல்லத்தக்க திருமணம்தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு தேவையில்லாத வேலைதான் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. ஆனாலும் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் என்ற முறையில் அல்லது உறவினர்கள் என்ற முறையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்போது நிச்சயமாக அது செல்லத்தகுந்த திருமணம்தான் என்று தீர்ப்பளித்திருந்தது. எனவே எந்த விதமான சடங்குகளும் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருமணங்கள் நான் குறிப்பிட்ட வகையில் குறிப்பிட்ட முறையில் நடந்தால் அது செல்லத்தகுந்த திருமணம்தான். ஆனால் இருவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நிபந்தனை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு இந்து முஸ்லீம் அல்லது இந்து கிறிஸ்டின் திருமணம் இந்த முறைப்படி நடத்த முடியாது. 2 இந்துக்கள் நிச்சயமாக இந்த முறையில் திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படித்தான் இந்து திருமணம் தமிழ்நாட்டில் செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்து திருமண சட்டத்தில் உள்ள இதர பிரிவுகளை பற்றி அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.